தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே தொழில் அதிபர் வீட்டில் 2 கிலோ தங்கம் கொள்ளை போயுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் பீரோவில் வைத்திருந்த ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலான நகைகளை கொள்ளையர்கள் அள்ளி சென்றிருக்கின்றனர். அண்மை தகவல்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் பகுதியில் வசிக்கும் ரஞ்சன் என்ற தொழில் அதிபரின் வீட்டில் இந்த கொள்ளை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலதிபர் வீட்டில் 2 கிலோ தங்கம் கொள்ளை போயுள்ள நிகழ்வு நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே தொழிலதிபர் ஒருவரது வீட்டில் 2 கிலோ தங்கமானது கொள்ளை போயிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், தற்போது நடைபெற்றுள்ள இந்த கொள்ளை சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிக்கந்தர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வடக்கு ஹைகிரவுண்ட் பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சன். இவர் தொழில் அதிபர். இவர் இன்று காலையில் இவரும் இவரது குடும்பத்தினரும் வீட்டில் உள்ள தங்க நகைகள் மற்றும் தங்க கட்டிகளிலிருந்து கணக்கெடுக்கும் போது அதில் தங்க நகைகள் மற்றும் தங்க கட்டிகள் திருட்டு போனது என்பது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த 2 கிலோ நகை மற்றும் தங்க கட்டிகள் திருட்டு போனதை கண்டு அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று ரஞ்சன் தங்கள் புகார் செய்துள்ளார். சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் தங்க கட்டிகள் திருட்டு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவரது வீட்டில் உள்ளவர்கள் யாரும் நகையை திருடி உள்ளார்களா, அல்லது அங்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாரும் திருடி உள்ளார்களா, அல்லது கொள்ளையர்கள் யாரும் வீட்டுக்குள் புகுந்து நகையை கொள்ளையடித்து உள்ளார்களா என்பது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் தங்க கட்டிகள் கொள்ளை போன சம்பவம் நெல்லை மாநகர பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே நெல்லை மாவட்டத்தில் அவ்வப்போது சாலையில் செல்லக்கூடிய பெண்களிலிருந்து நகை பறிப்பு சம்பவமும், அதே போல தனியாக வீட்டில் இருப்பவர்களிலிருந்து வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவமும் வாடிக்கையாகவே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தற்போது இந்த விடுமுறை காலம் என்பதாக என்னன்னா அரையாண்டு விடுமுறை என்பதன் காரணமாக வெளியூருக்கு சென்று உள்ள பொதுமக்களின் வீடுகளை நோட்டம் விட்டு கொள்ளையர்கள் இது போன்ற தங்களுடைய கொள்ளையடிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதுபோல இவர்கள் வீட்டில் யாரும் வீட்டிலிருந்து யாரும் வெளியூரில் சென்றுள்ளார்களா, அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.